துல்ஹஜ் மாதத்தின் 9ஆம் நாள் அரஃபா நாளாகும். 10வது நாள் ஈதுல் அல்ஹா பெருநாள் கொண்டாடப்படுகிறது. அதாவது ஹஜ்ஜு பெருநாளுக்கு முந்திய நாள் அரஃபா நாள். இந்த நாளில் ஹஜ் செய்பவர்கள் அரஃபா என்ற மைதானத்தில் தங்குவார்கள். இந்த நாளில் ஹஜ் செய்வதற்காக சென்று அரஃபா மைதானத்தில் தங்கியுள்ளவர்கள் நோன்பு நோற்கக்கூடாது. ஹஜ்ஜுக்குச் செல்லாமல் ஊரில் இருப்போர் இந்நாளில் நோன்பு நோற்பது சுன்னத்தாகும். அரஃபா நாள் நோன்பு அதற்கு முந்தைய ஆண்டு மற்றும் அதற்கு பிந்தைய ஆண்டு பாவங்களுக்கு பரிகாரமாகும். இந்த ஹதீஸ் முஸ்லிம் 2151 பதிவாகியுள்ளது. அதாவது அரஃபா நாளில் நோன்பு வைப்பதால் நம்முடைய 2 ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இந்தியாவில் இருப்பவர்கள் அரஃபா நோன்பு வைக்க வேண்டிய நாள் 6ஆம் தேதி ஜூன் 2025 வெள்ளிக்கிழமை. அரஃபா நாளுடைய மற்றொரு சிறப்பு அந்நாளில் கேட்கப்படும் துஆவாகும். நானும் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் கூறியவற்றில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்ற திக்ராகும். இந்த ஹதீஸ் திர்மிதி 3585 இடம்பெற்றுள்ளது. தரம் ஹசன் அல்பானி. எனவே அரஃபா நாளில் அதிகமாக துஆ கேட்போம். நமக்காகவும் நம்முடைய பெற்றோருக்காகவும் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்போம். யாரெல்லாம் தேவையுடையவர்களாக கஷ்டப்படுபவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் துஆ கேட்போம். இன்ஷா அல்லாஹ்.